அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக ஒரு குழந்தைத்தனத்தோடு வாழ்ந்து கடந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியே. அது என்ன சார், குழந்தைகள் தனத்தோட இந்த குழந்தைகளுடைய உலகம் இருக்குல்ல சார், அற்புதமான உலகம். இந்த குழந்தைகள் உலகத்தில் போட்டிகள் கிடையாது, இந்த குழந்தைகள் உலகத்தில் பொறாமைகள் கிடையாது, இந்த குழந்தை உலகத்தில் கோபம் கிடையாது, இந்த குழந்தைகள் உலகத்தில் ஆசைகள் கிடையாது, சுயநலம் கிடையாது. இந்த குழந்தையாக நமது வாழ்க்கையை மாற்றிவிட மாட்டோமா? குழந்தைத்தனத்தோடு கடந்து விட மாட்டோமா? ஒரு புதுக்கவிஞர் ரொம்ப அழகா எழுதியிருப்பார், ஆசிரியர்களே தயாராக இருங்கள், மாணவர்களிடமிருந்து அதிகம் கற்றுக்கொள்ளலாம், புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள்னு எழுதியிருப்பார். எவ்வளவு உண்மையான வார்த்தை தெரியுமா சார்? இந்த குழந்தைகள் உலகமே ரொம்ப அற்புதமானது. கண்மணி ராசான்னு ஒரு கவிஞர், அவர் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அப்பா ஒரு பொருள் வாங்கி வந்தார். லட்சுமி குட்டி கேட்டால், அப்பா இது என்னோடு விளையாடுமா? விளையாடாது. இது என்னோடு பேசுமா? பேசாது. இது இனிக்குமா? இனிக்காது. அப்படி என்றால் எனக்கு இந்த தங்கத்தோடு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு சென்றால் லட்சுமி குட்டின்னு எழுதியிருப்பார். எவ்வளவு அழகான வார்த்தை. ஒரு தங்கத்தை தூக்கி எறியக்கூடிய மனநிலை யாருக்கு இருக்குன்னா, இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தாங்க இருக்கும். இந்த தங்கத்தையே தூக்கி விளையாடணும், அந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல சார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசங்கள், அந்த குழந்தைகளுக்கு நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டை மட்டும் கற்றுக் கொடுக்கணுன்றதை இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் ரொம்ப அழகா என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த செல்போனை பார்க்கறதன் மூலமாகவும் தொலைக்காட்சியை பார்ப்பதனாலையும் குழந்தைகள் தங்களுடைய குழந்தைத்தன்மையை இழந்துடுறாங்களாங்க. குழந்தைத்தன்மைன்றதே இழந்துடுறாங்க. அந்த சந்தோஷம், அந்த உற்சாகம், அதே இழந்துடுறாங்க. இப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, கார்ட்டூன் உலகத்துல தள்ளிக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைகளை சின்ன வயதிலேயே பெரியவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பெரியவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைகள் குழந்தைத்தன்மையவே இழந்துடுறாங்க சார். ஒரு பையனுக்கு கையில அடிபட்டுச்சு, ஆஸ்பத்திரியில டாக்டரை போய் பார்த்தா. டாக்டர் அவனுக்கு வந்து கட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு 6வது படிக்கிற பையன் கட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். இப்ப அந்த பையன் என்ன, சார் வேமா கையில இது பண்ணுங்க சார், நான் போகணும் சார், 8 மணி ஆயிடுச்சு சார், நான் போகணும் சார். ஏன்பா இவ்வளவு பரபரக்கிற, என்னாச்சு, என்ன, ஏன் இவ்வளவு பரபரப்பு? அந்த பையன் சொன்னா, சார் எங்க அம்மாவுக்கு அல்சீமர் வியாதி சார், அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும், அவங்களுக்கு என்ன நேரம் என்ன காலம் எதுவுமே தெரியாது சார், எதுவுமே தெரியாது. நான் தான் சார் போய் சாப்பாடு கொடுக்கணும், அம்மாக்கு இட்லி வாங்கிட்டு போய் நான் தான் சார் கொடுக்கணும், அவங்களுக்கு அல்சீமர் நான் போய் கொடுத்தாதான் சார் அவங்க சாப்பிடுவாங்க, இல்லாட்டி அதையும் மறந்து போயிடுவாங்க. இப்போ அவரை கேட்குறாரு, அம்மாவுக்கு தான் ஞாபகம் மறதி தானேப்பா, அல்சீமர் ஞாபகம் மறதி தானே, 8 மணி ஆனா என்ன, 9 மணி ஆனா என்ன, அம்மாவுக்கு தெரியவா போகுது, அம்மாவுக்கு தெரியவா போகுது, அம்மா என்ன உன்னை திட்டவா போறாங்க, தெரியவா போகுது. இந்த பையன் சொன்னா சார், பியூட்டிஃபுல் வேர்டு, அம்மாவுக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு ஞாபக மறதி வந்ததுனால எங்க அம்மாவுக்கு அவங்க யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு தெரியுமே சார், எனக்கு அவங்க அம்மான்னு தெரியுமே சார், 8 மணி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுமே சார், அவங்களுக்கு பசிக்கும்னு எனக்கு தெரியுமே சார், எங்க அம்மாவுக்கு பசிக்கும்னு எனக்கு தெரியுமே சார், அதுக்காகவாது நான் போகணும்ல சார், அவங்களுக்கு தான் சார் ஞாபகம் மறதி, எனக்கு இல்லையே சார்ன்ட்டு போனாங்க. என்ன வார்த்தை பாருங்களேன். இந்த குழந்தைத்தன்மையை தான் சார் நம்ம இழந்துட்டோம். இந்த அடுத்த உயிரினங்களின் மீது அல்லது தனது சொந்தங்களின் மீது, இரத்த பந்தங்களின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்குல்ல, இதை இழந்துட்டோமே சார். அதே கண்மணி ராசா இன்னொரு கவிதையில் எழுதியிருப்பாரு, பால்கார தாத்தா என்று சொல்லும் போது கோபப்படாத அம்மா, தபால்கார அண்ணா என்று சொல்லும் போது கோபப்படாத அம்மா, பேப்பர்கார அண்ணா என்று சொல்லும் போது கோபப்படாத அம்மா, குப்பைக்கார மாமா என்று சொல்லும் போது மட்டும் கோபப்படுகிறாள்னு. ஒரு குப்பை பிறக்கிறவர் எப்படி நீ மாமான்னு சொல்லலாம்? குப்பை பிறக்கிறவர் எனக்கு வந்து அண்ணனா இருக்க முடியுமா, தம்பியா இருக்க முடியுமா? எவ்வளவு அழகான ஒரு கவிதை, எவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு கவிதையை கண்மணி ராசா கொடுத்திருப்பார். குப்பை பிறக்கும் மாமா என்று சொல்லும் போது மட்டும் கோபப்படுகிறார் சார். நான் ஒரு முறை டி நகர்ல என் பையனுக்கு கொஞ்சம் விளையாட்டு சாமான சில விஷயங்களும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நானும் என்னுடைய பையனும் ட்ரெயின்ல பயணப்படுறோம். என் பையன் வந்து 1வது படிக்கிறான், இப்ப 1வது படிச்சுட்டு இருக்கான். நானும் என் பையனும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தாம்பரத்துல இருந்து டிராவல் பண்றோம், நின்றுகிட்டு போறோம், 2 பேரும் நின்றுகிட்டு போறோம். திடீர்னு ஒரு இடத்துல ஜன்னல் சீட்டு கிடைச்சிச்சு சார். ஒருத்தவங்க எந்திரிச்சிட்டாங்க, நானும் என் பையனும் உட்கார. இப்போ என் பையன் வந்து ஜன்னல் சீட்ல உட்காந்துருந்தான், நான் அவன் பக்கத்துல இப்படி உட்காந்துருக்கேன். அடுத்த ஸ்டாப்பு டீனர் வந்துருச்சுங்க, அடுத்த ஸ்டாப்பு டீனர் வந்துருச்சு. இப்ப இல்ல, வாடா இறங்கணும்டா, டீனர் வந்துருச்சுடா, இறங்கணும்டா, இங்கதானே போகணும்னு என் பையன் சொன்னான். ஏன்பா இறங்கணும்? டீனர் வந்துருச்சுடா, இதுக்காக தானே நம்ம ட்ரெயின்ல வந்தோம், டீனர் வந்து. அப்பா இப்பதான்ப்பா ஜன்னல் சீட்டு கிடைச்சிச்சு, அதுக்குள்ள இறங்கணுமாப்பா, இதெல்லாம் ஒரு காரணமாப்பா, டீனர் வந்துருச்சுன்றதுலாம் ஒரு காரணமாப்பா, வாப்பா போவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பீச் ஸ்டேஷன் போய்
அங்கிருந்து திரும்ப டிக்கெட் எடுத்துட்டு டி நகருக்கு வந்து திரும்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு டி நகர்ல ட்ரெயின் ஏறலான்ட்டு போனா பயங்கர கூட்டம். என்ன பண்ணிருப்போம், திரும்ப பீச் ஸ்டேஷனுக்கு போய் திரும்ப அங்கிருந்து ஜன்னல் சீட்ல உட்காந்து 4 மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டிய நாங்க 7:30 மணி 8 மணிக்கு வந்தோம். வந்து எங்க வீட்டுல என் மனைவி கிட்ட எல்லா கதையும் சொன்னேன். இந்த மாதிரி ஜன்னல் சீட்டு கிடைச்சிச்சு. என்ன தெரியுமா சொன்னா, நம்ம பையன் என்ன தெரியுமா சொன்னா, இதெல்லாம் ஒரு காரணமாப்பா, இந்த ஜன்னல் சீட்ல வாழ்க்கையை பார்க்கறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, ஜன்னல்ல இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வர்றது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாப்பா, இதுதான்ப்பா சந்தோஷம்னு ஒரு குழந்தை எனக்கு கத்து கொடுத்தாப்பான்னு எங்க வீட்டுல சொன்னேன். என் வீட்டில் ரொம்ப இப்படியே பார்த்துட்டே சொன்னாங்க, இத்தனை நாள் நீங்க மட்டும்தான் பைத்தியமா இருந்தீங்க, இப்ப அவனையும் சேர்த்து கெடுக்கிறீங்களான்றாங்க. சார், பைத்தியக்காரத்தனம் என்பது வேறு, குழந்தைத்தனம் என்பது வேறு. இந்த உலகத்தை கொண்டாட்டமாக பார்ப்பதற்கு குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும். மேலே செல்லக்கூடிய ஒரு ஏரோப்ளேன் நம்மை ஆச்சரியப்படுத்தவில்லை என்றால், ஒரு தண்டவாளத்தின் மீது செல்லக்கூடிய ரயில் வண்டிக்கு உங்கள் கைகள் கை காட்டவில்லை என்றால், இன்று மலர்ந்த பூவை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி வரவில்லை என்றால், இந்த சூரிய உதயம் உங்களுக்கு அதிசயமாக தெரியவில்லை என்றால், அந்த நோட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மயிலிறகு குட்டி போடாது என்று நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் உங்கள் குழந்தைத்தன்மையை இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இழந்துட்டோன்னு அர்த்தம். இந்த குழந்தைத்தன்மையை இழந்துட்டோம்னா வாழ்க்கையில ஆச்சரியங்களே இருக்காது சார், வாழ்க்கையில சந்தோஷங்களே இருக்காது சார். இந்த வாழ்க்கையே ஆச்சரியங்களால் படைக்கப்பட்டது தானே. ஒருத்தன் எதுக்குமே ஆச்சரியப்பட மாட்டாங்க, எதுக்குமே ஆச்சரியப்பட மாட்டான், எப்ப பார்த்தாலும் உருன்னே இருப்பான். அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, இவனுக்கு எதுக்காவது ஆச்சரியப்படுத்தணும்னு சொல்லி அவன் கண்ணை கட்டிட்டு கன்னியாகுமரி கடலுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் கடலை காமிச்சிருக்காங்க. இந்த கடலை பார்த்தோன்னா இவனுக்கு வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டுருவான்னு கண்ணை கலட்டியிருக்காங்க. சுத்தி கடல் இருக்கு. இவன் சுத்தி தண்ணியை பார்த்துட்டு சொன்னானா, நேற்றுக்கு மழை ரொம்ப ஜோன்னு பெஞ்சிருக்கு போல. இவனை என்ன சார் பண்ண முடியும், இவனை எப்படி நீங்க ஆச்சரியப்படுத்திட முடியும்? இப்படிதாங்க வாழ்க்கையில குழந்தைத்தன்மையை இழந்த குழந்தைகளே இன்னைக்கு ஆச்சரியப்படுறதே இல்லை. நமக்கு தீபாவளினா எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, புது ட்ரெஸ்ஸை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, இந்த பேட்டு புதுசா வந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, தொலைஞ்சு போன ஒரு பால் கிடைச்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தொலைத்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த சந்தோஷத்தை தான், இந்த உற்சாகத்தை தான், இந்த எக்ஸைட்மெண்ட்டை தான், இந்த ஆச்சரியத்தை தொலைத்த ஒரு தலைமுறையாக இன்றைய குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா சார்? அந்த அன்பையும். இந்த குழந்தைகள் எதிர்பார்ப்பது இந்த அன்பை மட்டும்தான். நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த பெற்றோர்கள் அன்பை கொடுக்காத போது சமூக வலைதளம் அவர்களிடம் வேறு விதைகளை கொடுத்துட்டு போயிடுது, அல்லது தேவையில்லாதவர்கள் வேறு விதைகளை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ வடக்கில் நடந்த ஒரு சம்பவம் சார், நான் படிச்சு ஆச்சரியப்பட்டேன். அந்த சம்பவத்தை படிச்சு, வடக்கில் ஒரு கிட்னாப்பர் குழந்தைகளை கடத்திட்டு போவாங்கல்ல, ஒரு 8 வயது குழந்தைய ஒரு கிட்னாப்பர் கடத்திட்டு போயிட்டான் சார். கடத்திட்டு போனவனுக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த அன்பின் காரணமா ஒரு பாண்டிங் உருவாயிடுச்சு. இவன் அந்த குழந்தைய அப்படி பார்த்துக்கிறான், கடத்திட்டு போனவன் நல்லபடியா பார்த்துக்கிறான் சார். இந்த குழந்தைக்கு தான் அப்பா அம்மா கிட்ட கிடைக்காத அன்பு இந்த கிட்னாப் பண்ண அங்கிள் கிட்ட கிடைச்சிருது. அந்த குழந்தையும் அவன் மேல அவ்வளோ அஃபெக்ஷனா இருக்கு. அந்த குழந்தை ஒரு நாள் அலறா, என்னம்மா ஏன் அலறான்னு கேட்கிறாரு. எங்க அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு அந்த குழந்தை அலறா. இவருக்கு மனசு கேட்காம என்ன பண்ணிடுறாரு, அவங்க வீட்டுல போய் அந்த குழந்தைய விட்டுட்டு இவர் தூரமா போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. தூரமா போய் நின்று இந்த குழந்தை 8 நாளுக்கு அப்புறம், அவங்க வீட்டுல போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தேடுன்னு தேடுறாங்க. 8 நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தை கிடைக்கிறா. அவங்க வீட்டுல அவ்வளவு சந்தோஷம், வந்துட்டானு. எங்கம்மா போன, எங்க இருந்தேன், அம்மா என்னை ஒரு அங்கிள் கூட்டு பண்ணாரு, எனக்கு அந்த அங்கிள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா சொல்றான். அந்த அங்கிள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, அப்படி இருக்கும். யாருமா அந்த அங்கிள் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நீங்க வாங்க காட்டுறேன்னு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த தூரமா இருந்த அந்த கிட்னாப் பண்ணார்ல அவரை காமிச்சிட்டு விட்டாங்க. அவ்வளவுதான் சார், இவங்க போலீஸ்லாம் வச்சு அந்த கடத்திட்டு போன நபரை பிடிச்சிடுறாங்க. அந்த ஊரே சேர்ந்து அவங்களை அடிக்கிறாங்க, ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க சார். இந்த குழந்தை ஓடி போய் கதற, அங்கிள் அடிக்காதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் அடிக்காதீங்க, எனக்கு கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அவர் அடிக்காதீங்கன்னு இவ ஓன அழறா. அவர் அடிச்சு இந்த ரத்த வெள்ளத்துல அவர் வந்து சொல்றாரு அந்த குழந்தைய பார்த்துட்டு, அங்கிள் ஜெயிலுக்கு போறேம்மா, போயிட்டு வந்துட்டு உன்னை பாக்குறேன். என்ன வார்த்தை பாருங்க, போயிட்டு வந்துட்டு உன்னை பாக்குறேன். சார் போயிடுறாரு சார். 6 மாசம் 7 மாசம் தண்டனை காலம் முடிஞ்சு அவர் சொன்ன மாதிரியே வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. ஒரே ஒரு முறை அந்த குழந்தைய பார்த்துட்டு போறேங்கன்னு இருக்கேன், ஒரே ஒரு முறை அந்த குழந்தைய பார்த்துட்டு போறேன். அந்த ஊர்க்காரங்கள்லாம் தடுத்தும் கூட அந்த குழந்தை ஓடி வந்திருக்காங்க. இவரும் அந்த குழந்தைய அந்த அரவணைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த போட்டோவை அந்த பேப்பர்ல போட்டிருந்தாங்க. இந்த குழந்தைய அவர் கட்டிக்கிற, ஒரு கடத்திட்டு போக வேண்டும் என்று நினைத்த ஒருவனுக்குள் அந்த குழந்தைத்தனம் எழுந்த காரணத்தினாலும்
இந்த குழந்தையிடமிருந்து அன்பை அவன் புரிந்து கொண்ட காரணத்தினாலும் இவர்களுக்கு இடையில் இருந்த அந்த பாச பிணைப்பு பெற்றோர்களால் கூட கொடுக்க முடியாத அந்த பாச பிணைப்பாக இருந்தது. இன்றைய குழந்தைகள் ஏங்குவது இந்த அன்பிற்காகத்தான். பெற்றோர்களான நீங்கள் நல்ல விதைகளை தூவாத போது சமூக வலைதளங்கள் அவர்களுக்கு கெட்ட விதைகளை தூவி விடுகிறது. சமூக வலைதளங்கள் குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய குழந்தைத்தனத்தையே தூக்கி விடுகிறது. குழந்தைகள் ஒரு கவிதைகள், அதை உங்களுக்கு படிக்க தெரிந்தால் நீங்கள் கவிஞர்கள். நன்றி.